வாங்க அன்பு தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். உங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சியில் இந்த கால நேரத்தில் குரு பகவானானவர் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் மாறும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும், தனது 7ஆம் பார்வையால் ரண ரூண ரேகஸ்தானத்தையும், தனது 9ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. அதாவது 3 அதிசயங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கஜ கேசரி யோகம் வர்றது மட்டும் இல்லாமல் உங்களோட பெயர் புகழ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். வீடு வண்டி மனை வாங்குறதுக்கான யோகங்கள் மிகச்சிறப்பாக இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கவல்ல. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாகவும் பிரச்சனைகள் குறைவாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதேவேளை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மற்ற சிறப்பான கிரக நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமி ஸ்தானத்தில் செவ்வாய், ரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன், களத்திரஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது என உங்களுக்கு மற்ற கிரகங்களும் நிலையாகவும் நன்மை தரும் விதமாக அமைஞ்சிருக்க வரல. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த பண வரத்தானது உங்களுக்கு ஒரு புதிய தெம்பையும் உற்சாகத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பெயரும் புகழும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும், நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் கஜ கேசரி யோகம் சார்ந்தும் அதிகமாக வரப்போகுது. எதிர்பாராத உதவிகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்களை உச்சத்தையும் நீங்கள் அடைய போறீங்கன்னு சொல்லலாம். அதே வேளை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே இழுபறியாக இருந்த நிலைமைகள்லாம் மாறி அந்த பிரச்சனைகள்லாம் முடிந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் லாபம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல. வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பண வரத்து, இதுவரை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது மாறி இருக்காது. ஆனால் இந்த கால நேரத்தில் எல்லாம் மாறப்போகுது. வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் கூடுறதுக்கான கால நேர சூழல் இருக்கவில்லை. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள், குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வீங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலையும் உங்களோட பெயரும் புகழும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. பிள்ளைகளிடம் உங்களோட அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். இந்த அன்பும் அரவணைப்பும் சார்ந்து உங்களுக்கு நன்மை ஏற்றம் அப்படிங்கிறதும் அன்பு பாசமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிள்ளைகள் நலனில் ரொம்பவே அக்கறை காட்டுவீங்க. இந்த அக்கறை காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உங்களை நன்மை, அதாவது ஏற்றம் முன்னேற்றத்துக்கு அவங்களுக்கு ஒரு வழி வகையை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு புது தெம்போட நீங்கள் காணப்படுவீங்க. இந்த புது தெம்பானது உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு இப்படி வந்து சூப்பராகவும் சிறப்பாகவும் இருக்க வேலையில் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போங்க. இப்படி அனுசரணையாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வெற்றி ஏற்றம் முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான வசதிகள் உண்டாகி உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கல்லாம் இந்த கால நேரம் பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு வாழ்க்கையில் பெரிய உச்சங்களை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்படி அரசியலுக்கும் கலைத்துறைகளுக்கும் இருக்கிறவங்களுக்கு நன்மையும் ஏற்றமும் அதிகமாக இருக்கவில்லை. மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை தொடர முடியாத போயிருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறப்போகுது. பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைத்த படிப்பையோ தடங்கலான படிப்பையோ மேலும் மீண்டும் நீங்கள் தொடங்க போகிறீங்க. தொடங்குறது மட்டும் இல்லாமல் யாரும் எதிர்பார்க்கிறதை விட, இல்லை நீங்களே எதிர்பார்க்கிறதை விட சிறப்பான வெற்றிகளையும் ஏற்றங்களையும் அதில் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது.
அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது மேலும் பெருகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமாயணத்தை படிங்க. இந்த கால நேரத்தில் குறிப்பாக ராமாயணத்தில் இருக்க சுந்தரகாண்டத்தை படிக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களோட மனக்குழப்பம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு காரிய வெற்றி காரிய சித்தி எல்லாமே வந்து பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் க்ரம் க்ரீம் க்ரோம் சககுருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குரு பகவானை வணங்க. அது மட்டும் இல்லாமல் ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி கேது பகவானை வணங்க. இவங்களோட அருள் ஆசி காரணமாக உங்களுக்கு மேலும் வெற்றிகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் எக்கச்சக்கமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்கிற அதே வேளை இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதுவரை உங்களுக்கான சிறப்பான கிரக நிலைகள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி சார்ந்த கிரக நிலைகள் பரிகாரங்களை பார்த்தவரை உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இங்கே நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை மூலம். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு நிறைய பேர் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் அவரோட நட்பு அது மாதிரி விஷயங்களை சார்ந்து உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து உங்களுக்கு லாபமான சூழலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எதிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு புது நண்பர்களில் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதே போல் உங்களை சார்ந்து அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள், இது என்னப்பா இந்த பிரச்சனை இப்படியே போகுது, இந்த இழுபறியான பிரச்சனை முடியுமா முடியாதுமா அப்படின்னு நினச்சி இழுபறியான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் முக்கியமாக வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பயன்படுத்துகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் தேவைங்க. கூடுதல் கவனமாக இருக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் வந்து வெளியே வர முடியும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் உங்களோட பண வரத்தை சார்ந்த உங்களோட நிதி நிலைமை இந்த கால நேரத்தில் சீராக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதுவரை இருந்தால் கூட அதெல்லாம் மீண்டும் சுத்தமாக கடன் இல்லாமல் நீங்கள் உற்சாகமாக காணப்படுற கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதான நட்சத்திரத்துக்கு இருக்கவில்லை. இரண்டாவதான நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பூராடம். இந்த வாரம் எதிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு முயற்சியோடு ஈடுபடுங்க. கஜ கேசரி யோகம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ குரு பெயர்ச்சியும் இதை சார்ந்து ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு 100% 200% வந்து முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதே போல் பூர்வ புண்ணியங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் சார்ந்து உங்களுக்கு ஏற்றம் மன மகிழ்ச்சி மன நிம்மதி எல்லாம் இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு சாதகமான பலன்கள், அதாவது தொழில் விருத்தி தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது தொழில் விரிவுபடுத்துறது எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மை தரும் விதமாக அமையப்போது. எடுத்த காரியங்களில் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறுவீங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மை தரும் விஷயங்கள் அதிகமாகவும் உங்களுக்கு பாதகங்கள் குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மனதில் ஒரு நம்பிக்கை தைரியம் அது உருவாகும். இந்த நம்பிக்கை தைரியம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற வெற்றிகளையும் ஏற்றங்களையும் நீங்கள் இப்போ இல்லைங்க மேலும் தொடர்ச்சியாக சிறப்பாக பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் மன தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறப்ப என்னாங்கன்னா தேவையில்லா குழப்பங்கள்லாம் நீங்கள் சீரான வெற்றி பாதையிலையும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத முன்னேற்ற பாதையிலையும் செல்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது இதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருப்பீங்க. பண வரத்து அப்படிங்கிறது குறைவாக இருந்திருக்குமானா இதற்கு மேலே வந்து பண வரத்து அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரம், உங்களுக்கான கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திரம் 1 பாதம். இந்த கால நேரத்தில் இதுவரை ரொம்ப நாட்களாக இருந்த
இது பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து இப்போ பணம் சார்ந்த பிரச்சனைகள், இல்ல வியாபாரம், தொழில் அதே போல நீங்க வேலை செய்ற இடத்துல இருந்து நெறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த பணிகள்ல அதாவது அரசோட ஆதரவோட இருக்க வேண்டிய பணிகள், இல்ல அதுல ஏதாவது உங்களுக்கு தொய்வு இருந்தா, அதெல்லாம் நீங்கி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நன்மை, ஏற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம புதிய பதவிகளும் உங்களுக்கு அதிகமா வரப்போது. மரியாதை, அந்தஸ்து இது 2மே உயர்ற கால நேர சூழல் அப்படிங்கிற வேளையில, நீங்க நெறைய விஷயங்கள உங்களோட சாமர்த்தியமான பேச்சு அப்படிங்கிற விஷயத்தால இந்த கால நேரத்தில சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல 12 ராசிகளுக்கான வார, மாத பலன்கள், தினப்பலன்கள உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம். இத்தோட இந்த காணொளிய முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.